இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கிற சைட் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் இதில் வந்து 2 ஹைபோதிசிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொபோஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதிசிஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹைபோதிசிஸ். ரெண்டாவது ஹைபோதிசிஸ் என்ன அப்படின்னா கீமாஸ்மாட்டிக் ஹைபோதிசிஸ் அப்படின்னு 2 ஹைபோதிசிஸை ப்ரொபோஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபோதிசிஸ் கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதிசிஸ். ஸோ இந்த ஹைபோதிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணது யார் அப்படின்னா எட்வர்ட் ஸ்லாட்டர் அப்படிங்கிறவர் வந்து 1953 வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளானது என்னென்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மெட்டபாலிசம் நடக்கும் போதும் இந்த EDC வந்து ஒவ்வொரு மெட்டபாலிசம் நடக்கும் போதும் ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ஸ், அதுவும் பர்டிகுலரா வந்து பாஸ்போரிலேட்டட் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெட்டபாலிசம் நடக்குதுன்னா அந்த மெட்டபாலிசத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி பாஸ்போரிலேட்டட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து என்னது ஏடிபி சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைபோதிசிஸா வந்து என்ன பண்றாரு ப்ரொபோஸ் பண்றாரு. தட் மீன்ஸ் ஒவ்வொரு சைக்கிளையும் இப்போ உதாரணத்துக்கு கிளைகாலிசிஸோ இல்லை டிசி சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளையும் இந்த ஏடிபி ஜெனரேஷன் எதை வச்சு அவர் நடக்குது அப்படிங்கிறாருன்னா இன்டர்மீடியேட் ஸ்டெப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து ஏடிபி சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ இந்த ஹைபோதிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் ஹைபோதிசிஸ் பிகாஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ். ஏன் அப்படின்னோம்னா இப்போ ஓவராலா இப்போ நடக்கக்கூடிய மெட்டபாலிக் பாத்வேல வந்து அவங்க சொல்றது என்னன்னா ஒரு இன்டர்மீடியேட் பாத்வேல வந்து நடுவுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும், அதுல இருந்தா ஏடிபி சிந்தசிஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஆனா எந்த ஒரு காம்பவுண்டையும் அவங்க சொல்ற மாதிரி ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட் காம்பவுண்டை இதுவரை என்ன பண்ணல ஐசோலேட் பண்ணவே முடியல. ஸோ அதனாலேயே என்ன பண்ண இந்த ஹைபோதிசிஸ் வந்து ஒரு ஃபெயிலியரான மாடல். ஸோ அப்ப 2வது மாடல் தான் வந்து என்னது சக்சஸ்ஃபுல் மாடல். அது என்ன மாடல் அப்படின்னா